தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, இந்த மாதிரி தக்காளி சார்ந்த நிறைய ரெசிபிஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த தக்காளி வணக்குனது இது எங்கள் வீட்டோட ஸ்பெஷல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மெயினான மேட்ரு. ஒரு 4 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா இடித்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் போதும், ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி விடும் இல்லையா. ஸோ தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. இந்த தக்காளி ஆனியன்லாம் நல்லா பைண்ட் ஆகி வெந்து வந்துடும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா உங்களோட சைட் டிஷ் ரெடி. இது எங்கள் வீட்டில் தக்காளி வணக்குனதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, கோதுமை தோசை எல்லாத்துக்கும் பயங்கரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. கோதுமை தோசையும் தக்காளி வணக்குனதும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.